எத்தனையோ விதமான டீ குடிச்சிருப்பீங்க. ஆனா, இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மெத்தட்ல நீங்க செஞ்சு குடிச்சீங்க அப்படின்னா, மிகவும் அசந்து போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்ல அமைய போகுது இந்த டீ. இந்த டீயுடைய ருசி வந்து மிகவும் அருமையாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். அடடா! எப்படி மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வரும். வாங்க அந்த டீ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு, அதுல வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கற்கண்டு சேர்த்துக்கிறேன். கற்கண்ட சேர்த்துட்டு அந்த கற்கண்டு வந்து நல்லா மெல்ட் ஆகுற அளவுக்கு, உருகுற அளவுக்கு வந்து நீங்க நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. இந்த இடத்துல கற்கண்டுக்கு பதிலாக சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டியை வச்சு மெதுவாக கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக 2 நிமிஷத்தில் வந்து அந்த கற்கண்டு வந்து உருக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மெதுவாக உருக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இப்போ நல்லா உருகிருச்சு. உருகி உங்களுக்கு வந்து அது வந்து கலர் மாறுது பாருங்கள். லைட் ப்ரௌன் கலரில் வரும்போது, அதாவது அந்த ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த உடனே இதில் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து டீ தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த டீ தூள்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த டீ தூளுடைய வாசம் வந்து அந்த கற்கண்டுடைய பாகோட நல்லா கலக்கணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறம் மாறும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் அசந்து போவீங்க. ரொம்ப டேஸ்ட் அபாரமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு தேவையான கலர் வந்துருச்சு. நல்லா டார்க்காக கலர் வந்து ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை மெதுவாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த உடனே நம்ம அந்த டீ தூளுடைய முழுமையான நிறம் வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்க விடணும். அந்த டீ தூள், அந்த பாகு, தண்ணி சேர்ந்து பாருங்கள் நல்ல அபாரமான கலர் வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு வந்து இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் 2 பட்டைத்துண்டு சேர்க்குறேன். நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 3 லவங்கம், 2 ஏலக்காய், அடுத்ததாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி சேர்க்கும்போது இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக ஆக்கிட வேண்டாம். அதாவது ஒரு கல்லில் வச்சு இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த அந்த பொருள் வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தர நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே நல்ல வாசம் வரும். இந்த அளவுக்கு கொதித்த உடனே இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பால் சேர்த்த உடனே நல்லா கொதி வரும். குறைஞ்சது 3லேருந்து 4 தடவை நல்லா இந்த மாதிரி கொதித்து பொங்கி வரும்போது மறுபடியும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மறுபடி ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து அந்த டீயுடைய எசன்ஸு, அதாவது நம்ம போட்ட பொருளுடைய எசன்ஸெல்லாம் வந்து நல்லா கலந்து ஃபைனலாக ஒரு 4 தடவை கொதித்த உடனே இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் ஒரு புதினா கொத்து தலையை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான். அருமையான ருசியில், எளிமையான முறையில் ஆரோக்கியமான டீ வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட ஆரோக்கியமும் சுவையும் கலந்த இந்த டீயை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு, அதாவது குடித்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். Take care. Bye bye. Thank you.